வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மாற்றுத்திறனாளிகளை சமூகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் சிறந்த வழிகளில் பங்காற்ற செய்ய வேண்டும். மைசூரில் அனைத்திந்திய பேச்சு மற்றும் கேள்வி நிறுவனத்தின் வைர விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. ஜெர்மனியின் கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கொலோன் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க 1.25 கோடி ரூபாய் வழங்கியதாக தகவல். தமிழ்நாடு அரசு கல்லூரிகளில் 560 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்பட்டு உள்ளதாக தகவல். செப்டம்பர் 8ஆம் நாளுக்குள் பணியில் சேரும்படி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வேண்டுகோள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய வினாத்தாளில் தவறான ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு அண்ணாமலை கண்டனம். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழக இளைஞர்களின் அரசு பணி கனவு சிதைந்து கொண்டிருப்பதாக வேதனை. நீட்டை ஒழிப்பதாக கூறி நம்பிக்கை துரோகம் செய்த திமுகவை வரலாறு மன்னிக்காது. மாணவி அனிதா நினைவு நாளில் பாமக தலைவர் அன்புமணி சூளுரை. ஆப்கானிஸ்தானின் குனார் மாகாணத்தில் நிலநடுக்கத்தில் 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. வீடுகளை இழந்த மக்கள் இரவெல்லாம் அச்சத்துடன் தெருவில் படுத்துறங்கும் சூழல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மாற்றுத்திறனாளிகளை சமூகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் சிறந்த வழிகளில் பங்காற்ற செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் அமைந்துள்ள அனைத்திந்திய பேச்சு மற்றும் கேள்வி நிறுவனத்தின் வைர விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது புத்தாக்கம், இரக்கம் ஆகியவற்றுடன் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி பேச்சுத்திறன், கேள்வித்திறன் குறைபாடு உள்ளவர்களை சராசரி மனிதர்களாக வாழ செய்வது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்துக்கும் பொருளாதாரத்திற்கும் சிறந்த வழிகளில் பங்காற்ற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முன்னதாக பேச்சுத்திறன், கேள்வித்திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாடினார். ஜெர்மனிக்கு சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள், பல முதற் பதிவுகள் என 40,000 அரிய தமிழ் நூல்களை கொண்ட கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையமான கொலோன் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க ஆட்சிக்கு வந்ததுமே 1.25 கோடி ரூபாயை வழங்கியதாக தெரிவித்துள்ளார். அது வீணாகவில்லை என்பதை கொலோன் நகரில் உள்ள பேராசிரியர்களின் தமிழ் வார்த்தையை கண்டபோது அறிந்து மகிழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை, மதுரையை தொடர்ந்து கோவை, திருச்சியிலும் மாபெரும் நூலகங்களை அனைவருக்குமான அறிவு மையங்களாக அமைத்து வரும் முயற்சிகளுக்கு நல்லூக்கமாக இந்த கொலோன் பல்கலைக்கழக நூலகத்தை பார்வையிட்டது அமைந்துள்ளதாக மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அரசு கல்லூரியில் 560 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜூலை 21 அன்று கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிக பணியமர்த்தலுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியானவர்களுக்கு ஆகஸ்ட் 18 முதல் 28 வரை அந்தந்த மண்டலங்களில் நேர்காணல் நடைபெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளது. நேர்காணல் முடிவில் இப்போது தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களின் தெரிவு பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 8ஆம் நாளுக்குள் உரிய கல்லூரிகளில் தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் பணியில் சேர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு வினாத்தாளில் தவறான ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை குறித்த நேரத்தில் நடத்தாமலும் தேர்வு முடிவுகளை முறையாக வெளியிடாமலும் பல முறைகேடுகளாலும் குளறுபடிகளாலும் தமிழக இளைஞர்களின் அரசு பணி கனவு சிதைந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இளநிலை உதவி விரைவாளர் பணிக்கு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் முடிசூடும் பெருமாள் என்ற ஐயா வைகுண்டரின் பெயரை த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என்று மொழிபெயர்த்திருப்பதை கண்டித்துள்ளார். நீட்டை ஒழிப்பதாக கூறி நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை வரலாறு மன்னிக்காது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1200க்கு 1176 மதிப்பெண்கள் எடுத்தும் நீட் தேர்வால் மருத்துவ படிப்பில் சேர முடியாமல் மாணவி அனிதா மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதை குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு இல்லாவிட்டால் அனிதா மரணித்திருக்க மாட்டார், மருத்துவராக இருப்பார் என்று குறிப்பிட்டுள்ள அன்புமணி, நீட் தேர்வை ஒழிப்பது மட்டும்தான் அனிதாவுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.
அனிதாவின் மரணத்தை அரசியல் மூலதனமாக்கி ஆட்சிக்கு வந்தால் ஒரு வாரத்தில் நீட் தேர்வை ஒழிப்போம் என்று வாக்குறுதி அளித்து தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் இன்று வரை மாணவர் சமுதாயத்தை தொடர்ந்து ஏமாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை ஒழிப்பதாக கூறி நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை காலமும் வரலாறும் மன்னிக்காது என்றும் அவர்களுக்கான தண்டனையை வரும் தேர்தலில் மக்கள் அளிப்பார்கள் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் வீடுகளை இழந்த மக்கள் இரவெல்லாம் அச்சத்துடன் தெருவில் உறங்கியுள்ளனர். ஆப்கானிஸ்தானின் குனார் மாகாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் 6 ரிக்டர் எனும் அளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் வீடுகள், கட்டிடங்கள் இடிந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பல ஊர்ப்புறங்களில் பெரும்பாலான வீடுகள் இடிந்து தரைமட்டமாகிவிட்டன. இதனால் மக்கள் இரவெல்லாம் தெருவில் படுத்துறங்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காரி பருவத்துக்கு உயர்த்தப்பட்ட ஆதார விலையுடன் நெல் கொள்முதல் தொடங்கியுள்ளது. காரி பருவத்துக்கு உயர்த்தப்பட்ட விலையுடன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 140 இடங்களில் நெல் கொள்முதல் தொடங்கியுள்ளது. சன்னரக நெல் குவிண்டலுக்காக 2545 ரூபாய்க்கும், பொது ரக நெல் குவிண்டலுக்கு 2500 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் மணக்குடியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பார்வையிட்டார். அப்போது மக்களவை உறுப்பினர் சுதா, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜகுமார், நிவேதா, முருகன் ஆகியோர் உடன் இருந்தனர். தென்காசி மாவட்டம் ஆலம்குளம் அருகே ஊத்துமலையில் மான் வேட்டையாடிய 3 பேரை துப்பாக்கியுடன் காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். ஆலம்குளம் அருகே உள்ள ஊத்துமலை காப்புக்காடு அருகே காவல்துறையினர் சுற்றுக்காவலில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது ஒரு கார் நிற்காமல் சென்றதால் அதை விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். அந்த காரில் வேட்டையாடப்பட்ட மான், துப்பாக்கிகள், கத்தி, டார்ச் லைட் ஆகியன இருந்தன. மான் வேட்டையாடிய 3வரையும் ஆலம்குளம் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் மான் வேட்டையாடியது தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தை சேர்ந்த ரஞ்சித் சிங் ராஜா, நாகர்கோவில் கீழக்காட்டு விலையை சேர்ந்த ராஜலிங்கம், நாகர்கோவில் குளத்து விலையை சேர்ந்த பொன் ஆனந்த் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 2 துப்பாக்கிகள், வேட்டையாடப்பட்ட மான், கத்தி, டார்ச் லைட் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். விரட்டி பிடித்த போது காயமடைந்த பொன் ஆனந்த் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்ற 2வரையும் ஆலம்குளம் நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நாதன் அறக்கட்டளை சார்பில் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கும், தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாதன் அறக்கட்டளை நிறுவனருமான சாமிநாதன் பரிசுகளை வழங்கினார். முதல் மதிப்பெண் எடுத்த மாணவருக்கு 5000 ரூபாய் மதிப்பு உள்ள பரிசு பொருட்களும், 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு 2000 ரூபாய் மதிப்பு உள்ள பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. நாதன் அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் முருகன், வெங்கடேசன், நடராஜன், குமரேசன், சுரேஷ்குமார், ஆனந்தராஜ், சுப்பிரமணி, ஜெகதீசன், வழக்கறிஞர் கார்த்தி, பாலா, சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 9ஆம் வகுப்பு மாணவனை கடத்தி செல்ல முயன்ற வட மாநிலத்தை சேர்ந்தவனை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்து உள்ளனர். பழனி அருகே மயிலாடும்பாறையை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவன் வீட்டிலிருந்து பள்ளி வேனுக்கு சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவன் சிறுவனின் கையை பிடித்து தரதரவென இழுத்து கடத்தி செல்ல முயன்றான். அப்போது சிறுவனின் அலறலை கேட்டு அங்கு வந்த பொதுமக்கள் கடத்தல்காரனான வடமாநிலத்தை சேர்ந்தவனை பிடித்து கட்டி வைத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் பிடிப்பட்டவன் அசாமை சேர்ந்த கனு சர்க்கார் என்பது தெரிய வந்தது. சிறுவனை கடத்த முற்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெற மறுத்து டாஸ்மாக் ஊழியர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் டாஸ்மாக் மதுக்கடைகளை அடைத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மதுபாட்டில்கள் கிடைக்காமல் குடிகாரர்கள் பெரும் திண்டாட்டத்திற்கு ஆளாகினர். பேச்சு நடத்தி தீர்வு கண்ட பிறகு டாஸ்மாக் கடைகள் ஒவ்வொன்றாக திறக்கப்பட்டன. இதனையடுத்து பட்டுக்கோட்டையில் மதுபாட்டில்களை வாங்குவதற்கு குடிகாரர்கள் அலைமோதினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாகர்கோவில் புனித ஜோசப் கான்வென்ட் தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை குறித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.
அரசு பள்ளிகளில் பயிலும் 17 லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 71 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் நாகர்கோவில் புனித ஜோசப் கான்வென்ட் தொடக்க பள்ளிகள் காலை உணவு திட்டம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் மாணவர்கள் விருப்பத்துடன் உணவை உட்கொள்கிறார்களா உள்ளிட்டவைகளை குறித்து ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு மிகவும் தரமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி மூல திருவிழாவுக்காக சிவவாத்தியங்கள் முழங்க பாரம்பரிய முறைப்படி திருவாதவூரிலிருந்து மாணிக்கவாசகர் பல்லக்கில் புறப்பட்டு சென்றார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழா நடைபெற்று வருகின்றது. நரியை பரியாக்கும் நிகழ்ச்சியும் பிட்டுக்கு மண் சுமக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளன. இவ்விழாவில் பங்கேற்கும் வகையில் மேலூர் அருகே திருவாதவூரில் அவதரித்த மாணிக்கவாசகர் பாரம்பரிய முறைப்படி பல்லக்கில் மதுரைக்கு புறப்பட்டு சென்றார். இத்திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சார்பில் அலுவலர்களும் பணியாளர்களும் செய்து உள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அக்கிரகாரத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள அக்கிரகாரத்தில் விநாயகர் சிலை பிருஷ்டியை செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இந்த விழாவில் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர். இவ்விழாவில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் சமூக சேவகருமான பிரபாகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். திருவள்ளூரில் நாட்டு வெடிகுண்டு வீசிக் கொன்ற வழக்கில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி பேரம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ராஜ்கமல் என்பவரை 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி கொன்றனர். இதுகுறித்து கடம்பத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பேரம்பாக்கத்தில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் உறுதி அளித்ததால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டடம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் கிரி பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். செங்கம் அரசு மருத்துவமனையில் 3 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடம் கட்டுவதற்கும் தானிப்பாடி முதல் கீரனூர் வரை 4 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கும் சட்டமன்ற உறுப்பினர் கிரி பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். பணிகளை குறித்த காலத்துக்குள் தரமாகவும் விரைவாகவும் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் கிரி அறிவுறுத்தினார். அப்போது திமுக நிர்வாகிகள் பொன் தனுசு, ரமேஷ், இளையராஜா ஆகியோர் உடனிருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் காலனி தொழிற்சாலைகளிலும் கடைகளிலும் பூட்டை உடைத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையர்கள் திருடி சென்று உள்ளனர். ஆம்பூர் அருகே கரும்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சாமுண்டியம்மன் தோப்பு பகுதியில் உதயகுமார் என்பவர் நடத்தி வரும் காலனி தொழிற்சாலையில் சிசிடிவி கேமராவை ஆஃப் செய்துவிட்டு 10 மின் மோட்டார்கள், ஜென்செட், கார், 45,000 ரூபாய் ஆகியவற்றை கொள்ளையர்கள் எடுத்து சென்றனர். அதே வளாகத்தில் உள்ள விஜயகாந்த் என்பவருக்கு சொந்தமான இ சேவை மையத்தில் பூட்டை உடைத்து 22,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றனர். அதேபோல் பழனி என்பவருக்கு சொந்தமான இடத்திலும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்று உள்ளனர். இதுகுறித்து உதயகுமார், விஜயகாந்த், பழனி, ரவிக்குமார் ஆகியோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளனர். காவல்துறையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டு குற்றங்களை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து உள்ளனர். ஒரு 15 வருஷமா ஷூ கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோம். இது இப்போது நைட்டு என் கம்பெனியாண்ட ஜென்செட்டு, கம்ப்ரெசர் மோட்டருங்க பூட்டை வச்சுட்டு உள்ளே இருக்கிற ஒரு 15 மோட்டர், டோட்டலாக 15 மோட்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது இல்லாமல் அந்த சிசிடிவி கேமரா ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. பீஸ் கேரேஜை பிடிங்கிட்டு சிசிடிவி ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் கார் கண்ணாடியை உடச்சி டிக்கியில் இருந்த காசும் என்னோடய டேபிளில் கேஷ் டேபிளில் இருந்த காசும் மொத்தம் சேர்த்து ஒரு 45,000 ரூபாய் மேலே இருந்திருக்கும். ஆனால் அதில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் என்னென்ன காணாமல் போயிருக்குன்னு இன்னும் கரெக்டாக தெரியல. இபி கட் பண்ணுறதுனால இது வரைக்கும் இவ்வளோ போயிருக்கு. அதே மாதிரி நம்ம கம்பெனி பக்கத்தில் கடையிலையும் இன்னும் எதிரில் இருக்க கடையிலும் எல்லா இடத்துலையும் உடச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலையும் உடச்சிருக்காங்க. இதே சம்பவம் தொடர்ந்து ஒரு மாதமாக பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுங்களில் மோட்டர் வயருங்க, கிணத்துல வர வயருங்க இதெல்லாம் கட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு.
கேரளா மாநில சட்டசபையில் நடைபெற்ற ஓண விழாவில் நடனமாடிக் கொண்டிருந்த அதிகாரி திடீரென சுருண்டு விழுந்து உயிரிழந்த சம்பவம் சக ஊழியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள சட்டசபையில் ஊழியர்களால் ஓண விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் மேடையில் ஊழியர்கள் நடனமாடிக் கொண்டிருந்த போது சட்டமன்ற உறுப்பினர் அன்வரின் நேர்முக உதவியாளரும் சட்டசபை ஊழியருமான ஜூனஸ் என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதனையடுத்து சக ஊழியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் மாரடைப்பால் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். வயநாடு மாவட்டம் பத்தேரி பகுதியை சேர்ந்த ஜூனஸிற்கு இதய நோய் உள்ளதாக கூறப்படுகிறது. சட்டசபை ஓண விழாவில் நடனமாடி அனைவரையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்த அதிகாரி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து வரம்பு மீறி விமர்சிக்கும் ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து வரம்பு மீறி விமர்சிக்கும் ராகுல் காந்தியை கண்டித்தும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரி பாஜக சார்பில் காங்கிரஸ் அலுவலகம் நோக்கி கண்டன பேரணி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. அதன்படி சுதேசி பஞ்சாலையில் ஒன்று திரண்ட பாஜகவினர் மாநில தலைவர் ராமலிங்க தலைமையில் பேரணியாக புறப்பட்டனர். பேரணியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பாஜக கொடியுடன் திரளாக பங்கேற்றனர். பேரணியாக சென்று காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பாஜகவினரை காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்தனர். அப்போது அங்கேயே ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பேரணியில் அமைச்சர் ஜான்குமார், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தீப்பாய்ந்தான் செல்வம், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் கூடம்பாக்கம் ஜெயக்குமார், உழவர்கரை சரவணன் உள்ளிட்ட பாஜக அனைத்து பிரிவு நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என திரளாக பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் புதிதாக திறக்கப்பட உள்ள பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பெயர் வைக்க வேண்டும் என்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பதவியேற்ற கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் MP சக்திவேல் தெரிவித்தார். பொள்ளாச்சியில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் உள்ள காமராஜர் பவனில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக MP சக்திவேல் பதவியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் MK பகவதி பங்கேற்று MP சக்திவேலுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தினார். அதன் பின்னர் கட்சி நிர்வாகிகளுடன் MP சக்திவேலு பதவியேற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை முன்னாள் மாவட்ட பொருளாளர் ஸ்ரீதரன் வரவேற்றார். நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபாலன், நகர செயலாளர் செந்தில்குமார் மற்றும் பஞ்சலிங்கம் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர். இதில் சிறுபான்மை அணியினர் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட தலைவர் MP சக்திவேலுவிற்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து சக்திவேல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நெல்லையில் நடைபெறும் காங்கிரஸ் மாநில மாநாட்டிற்கு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பொள்ளாச்சியில் புதிதாக திறக்கப்பட உள்ள பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பெயர் வைக்க வேண்டும் எனவும் தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுத்தார். மேலும் மக்களின் நீண்டகால கோரிக்கையான பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் எனவும் வால்பாறை தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்தை 650 உயர்த்த வேண்டும் எனவும் பதவியேற்ற MP சக்திவேல் தமிழக அரசை கேட்டுக்கொண்டார். நெல்லையிலே நடக்கும் மாநாட்டுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்திலே திரளாக கலந்து கொள்ள வேண்டும். முடிந்தளவு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நெல்லை மாவட்டத்துக்கு பெருந்திரளாக வருமாறு எல்லோரையும் இதன் மூலம் அழைப்புகளை விடுக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் இன்று பாத யாத்திரை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக எப்பவும் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்களும் இருப்பார்கள் என்ற உறுதிமொழியை கூறிக்கொள்கின்றேன். புதியதாக பேருந்து நிலையத்துக்கு ராஜீவ்காந்தி பெயரை சூட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இந்த காங்கிரஸ் கமிட்டி சார்பாக. அது மட்டுமல்லாமல் பொள்ளாச்சியை மாவட்டமாக அறிவிக்கோரி நீண்டகால கோரிக்கையை தமிழக அரசை மீண்டும் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொள்ளாச்சியை தலைமை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். வால்பாறை தோட்ட தொழிலாளர்களுக்கு இப்போது கொடுக்கும் ஊதியம் மிகவும் கம்மியாக இருக்கின்றது. அதை 650 பண்ண வேண்டும் என இந்த கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.
போலூர் அருகே பள்ளி வேன் கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவ மாணவிகளை தமிழக துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை அடிவாரம் தானியாறு என்ற பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் போலூர் பகுதியிலிருந்து 50 மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு தானியாறு பகுதிக்கு தனியார் வேன் சென்றது. அப்போது சாலையின் வளைவில் திரும்பும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோரம் பக்கவாட்டில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலூர் காவல்துறையினர் படுகாயமடைந்த மாணவ மாணவிகளை மீட்க சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் லேசான காயமடைந்த மாணவர்களை போலூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் தமிழக துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் க தர்பகராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்று மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்து மாணவ மாணவிகளுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். கேரளா மாநிலம் எர்ணாகுளம் அருகே குடியிருப்பு பகுதியில் உள்ள தனியார் கிணற்றில் சிக்கிய காட்டு யானை மீட்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டனர். கேரளா மாநிலம் எர்ணாகுளம் அருகே கோதமங்கலம் பகுதியை அடுத்த கோட்டப்படியில் பொதுமக்களின் குடியிருப்பு பகுதியில் வர்கீஸ் என்பவரது தோட்டத்தின் கிணற்றில் இருந்து யானை ஒன்று அலறும் சத்தம் கேட்டது. இதனையடுத்து அப்பகுதியில் குவிந்த பொதுமக்கள் கிணற்றில் காட்டு யானை ஒன்று சிக்கி தவிப்பதை கண்டு வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோதமங்கலம் வனத்துறையினர் கிணற்றில் சிக்கிய யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் தொடர்ந்து அப்பகுதியில் காட்டு யானைகளின் தாக்குதல் அதிகரித்து வருவதாகவும், இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் காட்டு யானைகளை விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் காட்டு யானைகளிடமிருந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாக உறுதியளித்தால் மட்டுமே காட்டு யானையை மீட்டு செல்ல அனுமதிப்போம் என கூறி கோட்டப்படி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கிணற்றில் சிக்கிய யானையை மீட்க முடியாமல் வனத்துறையினர் திணறினர். பெருமாநல்லூரில் உள்ள தனியார் சட்டக்கல்லூரிக்கு வெடிபொருள் வெடிக்கும் என இமெயிலில் மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூர் பாலசமுத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் KMC தனியார் சட்டக்கல்லூரியில் வெடிபொருள் வைத்திருப்பதாகவும், மாலை 3 மணிக்கு அது வெடிக்கப் போவதாகவும் கல்லூரி நிர்வாகத்திற்கு இமெயில் மூலம் மிரட்டல் வந்தது. இதனை கண்ட கல்லூரி நிர்வாகிகள் உடனடியாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு பெருமாநல்லூர் காவல் நிலையத்திற்கு இமெயில் குறித்து புகார் அளித்தனர். புகாரின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் திருப்பூர் மாவட்ட வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் பவானி என்ற மோப்பனாய் உதவியுடன் கல்லூரி முழுவதும் ஆய்வு செய்து வெடிபொருட்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். அப்போது வெடிபொருட்கள் வெடிக்கும் என இமெயில் வந்தது வெறும் புரளி என தெரிய வந்தது. இதனையடுத்து கல்லூரி நிர்வாகத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் இமெயில் அனுப்பிய மர்ம நபரை கண்டுபிடிக்கும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாற்றுத்திறனாளிகளை சமூகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் சிறந்த வழிகளில் பங்காற்ற செய்ய வேண்டும். மைசூரில் அனைத்திந்திய பேச்சு மற்றும் கேள்வி நிறுவனத்தின் வைர விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. ஜெர்மனியின் கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கொலோன் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க 1.25 கோடி ரூபாய் வழங்கியதாக தகவல். தமிழ்நாடு அரசு கல்லூரிகளில் 560 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்பட்டு உள்ளதாக தகவல். செப்டம்பர் 8ஆம் நாளுக்குள் பணியில் சேரும்படி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வேண்டுகோள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய வினாத்தாளில் தவறான ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு அண்ணாமலை கண்டனம். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழக இளைஞர்களின் அரசு பணி கனவு சிதைந்து கொண்டிருப்பதாக வேதனை. நீட்டை ஒழிப்பதாக கூறி நம்பிக்கை துரோகம் செய்த திமுகவை வரலாறு மன்னிக்காது. மாணவி அனிதா நினைவு நாளில் பாமக தலைவர் அன்புமணி சூளுரை. ஆப்கானிஸ்தானின் குனார் மாகாணத்தில் நிலநடுக்கத்தில் 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. வீடுகளை இழந்த மக்கள் இரவெல்லாம் அச்சத்துடன் தெருவில் படுத்துறங்கும் சூழல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்து இருங்கள். நன்றி, வணக்கம்.